தென்னிந்திய சினிமாவில் டாப் நடிகைகள்ல ஒருவரா வலம் வந்த சமந்தா தெலுங்கு நடிகரான நாக சைத்தன்யாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம் நடிக்கிறதுல ஆர்வமா இருந்த சமந்தா தொடர்ந்து படங்கள்லயும் நடிச்சிட்டு வந்தாங்க. அதே போல திருமண வாழ்க்கையில சந்தோஷமாவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா யார் கண்டுபட்டுச்சோ தெரியல, சில வருஷங்கள் சுமூகமா போன இவங்களோட லைஃப்ல திடீரென மனஸ்தாபம் ஏற்பட இருவரும் பரஸ்பரமா விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சுட்டாங்க. விவாகரத்துக்கு அப்புறம் தனியா வாழ்ந்துட்டு வந்த சமந்தா படங்கள்லயும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த டைம் இவங்களுக்கு மயோசுரிஸ் எனும் அரிய வகை நோய் தாக்கம் ஏற்பட்டுச்சு. இந்த நோய் தாக்கத்தால பாதிக்கப்பட்ட சமந்தா எழுந்து கூட நடக்க முடியாத நிலையிலையும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா இந்த நோய் தாக்கத்திலிருந்து மீண்டு வந்த சமந்தா சாகுந்தலம், குஷி ஆகிய படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. ஆனா இந்த 2 படங்களும் அந்த டைம் அந்த அளவுக்கு ரீச் ஆகல. அதுக்கப்புறம் சிட்டாடல் வெப் சீரிஸ்லயும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. இது தவிர சில படங்கள்லயும் சமந்தா நடிக்க இருக்காங்கன்னும் அது குறித்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகுச்சு. இதற்கிடையில இப்போ ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்த சமந்தா விவாகரத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க. அதுல வாழ்க்கையில சில விஷயங்களை நாம மாத்தித்தான் ஆகணும்னு நினைப்போம். கடந்த 3 வருஷமா என்னோட வாழ்க்கையில நடந்த விஷயங்களை பார்க்கும்போது இதெல்லாம் நடந்திருக்கவே கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அது நம்ம கையில இல்ல. வாழ்க்கை கொடுக்கறத ஏத்துக்கத்தான் வேணும். எல்லோரோட வாழ்க்கையிலையும் வழி இருக்கும். அந்த வழியை எப்படி கடந்து போறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. வழியை கடந்துட்டோம்னா நாம வெற்றி பெற்றவங்க தான். நான் இப்போ ரொம்ப வலிமையானவளா உணர்றேன். இன்றைய உலகத்துக்கு ஆன்மீகம் அதிகமா தேவைப்படுது. அதுதான் வழியை மறந்து வலிமையை பெற எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சுன்னு அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.